இவங்க இங்கே இறந்து போன பொண்ணையும் கொண்டு போய் அந்த ரூம்லேயே போட்டுட்டு வெளியே வந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஜாகிங் போன 3 பேர்த்தில் ஒரு பொண்ணு கூட இருந்த பிஸ்னஸ் மேனை கூப்பிட்டுட்டு அந்த பழைய மண்டபத்துக்கு போகிறா. இங்கே பார்க்கும்போது அந்த 10 தலைகளில் மீதி 7 தான் இருக்குது. அதை பார்த்து எல்லோரும் பயப்படுறாங்க. எல்லோரும் கேட்குறாங்க, யார் காணாமல் போயிட்டாங்க, எல்லோரும் எங்கே போனாங்கன்னு கேட்கும்போது அவங்க 2 பேர் பழைய மண்டபத்துக்கு போயிருக்காங்க. முதல்ல அந்த சிலையை பார்த்து பயந்து பொண்ணையும் காணோம். உடனே இவங்க எல்லோரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. தேட ஆரம்பிக்கும்போது அங்கே பழைய மண்டபத்துக்கு போன அந்த பிஸ்னஸ் மேன் காணாமல் போயிடுறாரு. அந்த பொண்ணு உள்ளே போய் பார்க்கும்போது அந்த நரபலி கொடுத்த எந்த தடையுமே இருக்கிறதில்ல. பார்த்தா அந்த பிஸ்னஸ்மேன் வீட்டில் வந்து கேட்குறாரு, கூட வந்த பொண்ணை காணோன்னு சொல்கிறாங்க. மறுபடியும் எல்லாரும் போய் ஆளுக்கு ஒரு பக்கமாக தேடுறாங்க. தேடும்போது ஆளுக்கு ஒரு பக்கம் 2 பொண்ணுங்களுமே இறந்துருக்குறாங்க. அதை பார்த்து பயந்துட்டு இவங்க திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே சேனலில் இருந்த எல்லா பிரச்சனையுமே சரியாயிருது. மக்கள் எல்லோரும் ஃபஸ்ட் எபிசோடை பார்க்குறக்கு பரபரப்பாக இருக்காங்கன்னு சொல்லி அதை டெலிகாஸ்ட் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் மீதி 6 பேர் தான் இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற வீட்டில் டிவி வந்து ஓடிட்டுருக்கு. அந்த இடத்துல அவங்க டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே போட்டியில் கலந்துக்கிட்ட 10 பேரை அவங்க அந்த டிவியில் சேனலில் சொல்லிகிட்டு இருக்காங்க. பார்த்தா அங்கே சொல்கிறது வேறு பேர், இங்கே இருக்கிறவங்க வேறு. உடனே அவங்க எல்லாருமே ரொம்ப பயந்து போகிறாங்க. நம்ம இங்கே இருக்கோம், வேறு யாரையோ மாற்றி சொல்கிறாங்கன்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க. அப்போ தான் எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெளிவாக புரியுது, எல்லாரையும் பொய் சொல்லி கூட்டிகிட்டு வந்து கொலை பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிறாங்க. நம்மளை கொலை பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அவங்கக்கிட்டேருந்து தப்பிச்சிடலான்னு சொல்லி எல்லோரும் பேசி வச்சு போய் படுக்க போகிறாங்க. அந்த டைமில் நைட் நேரத்தில் அந்த டாக்டர் வெளியே போகிறாரு. அதை பார்த்த பிஸ்னஸ்மேன் அவர் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. போகும்போது அவர் யாரும் ஷூட் பண்ணுறாங்க. ஷூட் பண்ணுற சத்தம் கேட்டதும் வீட்டில் இருக்கிற எல்லோரும் பயந்து போய் வெளியே வராங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் திரும்பவும் ஷூட் பண்ணுற சத்தம் கேட்குது. உடனே இவங்க எல்லோரும் பயந்து வெளியே எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லி ரூமெல்லாம் லாக் பண்ணுறாங்க. டோரெல்லாம் லாக் பண்ணி உள்ளே நின்றுட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக டிவியில் ஆப்போசிட்டில் ஒரு வாய்ஸ் வருது. அந்த வாய்ஸில் உங்களெல்லாம் தனித்தனியாக கொலை பண்ண போகிறதில்ல, மொத்தமாக கொலை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி நாங்கள் வீட்டில் பாம்பு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவங்க எல்லோரும்